எதிர்க்கட்சி தலைவருடன் விவாதிக்க முதல்வருக்கு நேரம் இல்லை என்று திமுக எம்பி கனிமொழி பேசியுள்ளார். முதல்வருக்கு இருக்கும் வேலைப்பளுவில் எதிர்க்கட்சித் தலைவருடன் விவாதம் செய்ய நேரமில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் அவர் என்ன பேசினார் பார்ப்போம். இல்லைங்க, ஸ்டிக்கர் ஒட்டினவங்க யாரு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். நான் உலகம் முழுவதும் ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை பெற்றவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய வேலை பளுவில் இவரோடெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்க முடியாது. கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க, யார் வேணாலும் அவரோட விவாதிக்க தயாராக இருப்பார்கள். கீழடி மியூசியத்துக்கு வரணும் அப்படின்னு நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஆர்வம் காட்டி இருந்தார்கள். அதனால அவங்கள எல்லாத்தையுமே அழைச்சிட்டு இன்னைக்கு வந்து இந்த மியூசியத்தை காட்டக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்முடைய தமிழ் மக்களுடைய, தமிழர்களுடைய வரலாறு என்ன, நம்முடைய நாகரிகம் என்ன, அதன் பெருமைகள் என்ன, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்து வடிவம் இருந்திருக்கக்கூடிய ஒரு மொழி, ஒரு பாரம்பரியத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அருங்காட்சியகம் உருவாக்கி தந்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிகப்பெரிய அளவுல வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலே வசிக்கக்கூடிய, வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு என்று நாம் சொல்லக்கூடிய கிராமப்புற வேலை உறுதி திட்டம் என்பது அவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த பிஜேபி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு வந்து அவங்களுக்கு வந்து இந்த 100 நாள் வேலை அப்படிங்கிறதே நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கு உறுதி செய்யப்படவில்லை. 40 நாள் வேலைங்கிறதே அதிகபட்சமாகத்தான் வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு இவ்வளவு மாற்றங்கள் அதில் கொண்டு வரப்பட்டிருக்கு. பெயர் மாற்றம் மட்டும் இல்லை, இவ்வளவு மாற்றங்கள். ஒரு மாநில அரசாங்கத்துக்கிட்ட எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம் என்று இருந்த அந்த உரிமை கூட பறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம முழுமையாக அந்த ஊதியத்தை ஒன்றிய அரசாங்கம் தான் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இப்பொழுது 60-40 அப்படின்னு அதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவங்க நிர்ணயிக்கக்கூடிய நபர்களுக்கு எண்ணிக்கையில தான் வந்து வேலை கொடுக்க முடியும். அதை தாண்டி வேலை கொடுக்கும் பொழுது அந்த வலுவையும் மாநில அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த திட்டத்தையே முடித்து விடுவதற்காக, தடுத்து நிறுத்துவதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களாகத்தான் நாம் இதை பார்க்க முடிகிறது. அதனால நிச்சயமாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை நாடு முழுவதுமே இது உருவாகும். ஸ்டாலினோட மேடை ஏற நேருக்கு நேர் விவாதிக்கலாம் தயார். எங்க ஆட்சியில என்ன நடந்துச்சு, அவங்க ஆட்சியில என்ன நடந்துச்சு சொல்றீங்க தயார். எங்க ஆட்சியில் இருக்க திட்டத்தை தான் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி ஓபன் பண்றீங்க, 5% திட்டத்தை மட்டும் சொல்ல சொல்றீங்க அப்படின்னு பல்வேறு. இல்லைங்க, ஸ்டிக்கர் ஒட்டினவங்க யாரு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். நான் உலகம் முழுவதும் ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை பெற்றவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய வேலை பளுவில் இவரோடெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்க முடியாது. கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க, யார் வேணாலும் அவரோட விவாதிக்க தயாராக இருப்பார்கள். அவங்களோட விவாதிக்கட்டும். அதெல்லாம் தாண்டி சில கேள்விகள் இருந்தால் முதலமைச்சர் நிச்சயமாக பதில் அளிப்பார்.